அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து செலினியம் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் யூஸிங் ஜாவா லாங்குவேஜ். அதாவது நியூ கோர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம C# யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஆட்டோமேஷன் பார்த்தோம். இப்போ வந்து ஜாவா லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷனை வந்து ஆட்டோமேட் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரீ ரெக்வசிட்ஸ், அதாவது நம்ம என்னென்னலாம் தேவை, மெஷின்ஸில் என்னென்னலாம் இன்ஸ்டால் ஆகிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா இருக்கணும். ஜாவா ஜேடிகே வந்து நம்ம இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஸோ சிஎம்டி உங்கள் மெஷினில் வந்து ஜாவா இன்ஸ்டால் ஆகிருந்தது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அது நிறைய டுட்டோரியல் இருக்குது, இன்ஸ்டலேஷன் பார்த்துக்கோங்க. அதே போல் எக்லிப்ஸ் ஐடி. ஸோ எக்லிப்ஸுங்கிற வந்து ஐடி வந்து நம்மளுக்கு தேவை. அப்போ தான் வந்து கோடிங் எழுதுறதுக்கு வந்து எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த பாத்தில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸ் இந்த 32 பிட்டா 64, ஸோ அந்த கன்ஃபிகரேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டலேஷன் ஈஸி தான். நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து மேண்டரி ஜாவா, அதாவது எக்லிப்ஸ் ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு இதெல்லாம் வந்து மேண்டட்டரி. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்துக்குவோம், ஸ்டெப்ஸ் பார்த்துக்குவோம். ஓப்பன் எக்லிப்ஸ் ஐடி. ஸோ ஐடி ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்லிப்ஸ் ஸோ எப்பவுமே நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்ததுனால ஸோ ஐக்கன் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து கரண்ட் வியூ. ஸோ இதில் வந்து நம்ம பிளகின் இன்ஸ்டால் பண்ணோம். பிளகின்னா ஸோ மேவன் டிபெண்டன்சி யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம மேவன் வந்து பில்ட் டூலு. ஸோ அந்த மேவன் டிபெண்டன்சி பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அது இந்த லிங்க் யூஸ் பண்ணிக்கணும். எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஹெல்ப்பில் போயிட்டு இன்ஸ்டால் நியூ சாஃப்ட்வேர். ஸோ இதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த லிங்க் வந்து ஒர்க் வித் இந்த பாக்ஸில் என்டர் பண்ணி அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால ஸோ இது டூப்ளிகேட் ஆகும். ஸோ அடுத்து வந்து கிரியேட் மேவன் ப்ராஜெக்ட். ஸோ ஃபைல் போயிட்டு அதர்ஸ். ஸோ மேவன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட்என்ஜி அப்படிங்கிற பிளகினும் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். டெஸ்ட்என்ஜி பார்த்தீங்கன்னா டெஸ்ட்என்ஜி வந்து யூனிட் டெஸ்டிங் ஃப்ரேம்ஒர்க் தான் வந்து டெஸ்ட்என்ஜி அப்படிங்கிறோம். ஸோ நம்ம ஜே யூனிட்டு என் யூனிட்டு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஜாவாவில் டெஸ்ட்என்ஜி டெஸ்டிங் ஃப்ரேம்ஒர்க் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுவுமே வந்து பிளகினாக நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ் போனீங்க அப்படின்னா ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகிருக்கிறதுனால எனக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. நீங்கள் வந்து உங்கள் மிஷின் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.
வந்து டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். நியூ அதர்ஸ் நேவன் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷனில் வந்து குயிக் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. குயிக் ஸ்டார்ட் நேவன் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த ஆர்கிடெக்ட் டைப் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் குயிக்காக லோட் ஆகும். ஸோ ஆர்டிஃபெக்ட் ஐடி தான் வந்து ப்ராஜெக்ட் நேமு, குரூப் ஐடி வந்து பேக்கேஜ் நேமாக வந்து செலக்ட் ஆகும். ப்ராஜெக்ட் டாட் யூஐ செல் நேம் ஆட்டோமேஷன். ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒர்க்கிங் செட்டில் ஃபில்டர் பண்ணியிருக்கேன், அதனால வந்து இங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து எல்லா ப்ராஜெக்டும் விசிபிள் ஆக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஸோ இந்த ப்ராஜெக்ட் நான் மூவ் பண்ணுறேன். அதுக்காக set edit active working set. ஓகே, அதில் போயிட்டு நான் இந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே விசிபிள் ஆகிடுச்சிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா மேவன் டிபெண்டன்சியோட நம்ம ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும் உங்களுக்கு. சோர்ஸ் டெஸ்ட் ஜாவா, சோர்ஸ் மெயின் டெஸ்ட் ஜாவா. இதுதான் வந்து சோர்ஸ் டெஸ்ட் ஜாவா தான் நம்ம வந்து டெஸ்ட் ஸ்கிரிப்ட் இதுக்குள்ளே தான் வந்து நம்ம டெஸ்ட் ஸ்கிரிப்ட்லாம் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா pom.xml அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சிஸ் நம்ம லைப்ரரி ஃபைல் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற XML ஃபைல் தான் வந்து நம்ம மேவன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஃபார்மேட் அந்த XML ஃபார்மேட் வந்து டிஃபைன் பண்ணி அது ஜென்ரேட் ஆயிரும். இது எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம பைப் லைன் எக்ஸிக்யூஷன் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். கமாண்ட் லைன்லேருந்து நம்ம டெஸ்ட் ரன் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா JUnit நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. JUnit டிபெண்டன்சி எடுத்துருக்கு. நமக்கு JUnit டிபெண்டன்சி வேண்டாம், யூஸ் பண்ணல, நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து TestNG தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம TestNG டிபெண்டன்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம மேவன் ரெபாசிட்டரி போய்க்கலாம். ரெபாசிட்டரி TestNG மேவன் கிராடல் இருக்குங்களா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு டிபெண்டன்சி ஃபீல்டு ரிமூவ் பண்ணிக்கலாம்.
டிபெண்டன்சிக்குள்ளே தான் நம்ம பேஸ் பண்ணோம். இந்த டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு டேக் இருக்கு. ஸோ அது தேவையான மீட்டிங் மேனேஜேஷன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பை டிஃபால்ட் வந்து டெஸ்ட்-என்ஜி யூஸ் பண்ணி நம்ம அனோடேஷன்ஸ் எல்லாம் வந்து டெஸ்ட்-என்ஜி யூஸ் பண்ணி டவுன்லோட் ஆகுது. ஸோ நம்ம இது கூட ரன் பண்ணிக்கலாம். இம்போர்ட் டெஸ்ட்-என்ஜி அனோடேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப விஷயம். ஸோ இப்போ வேற நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, செல்னியம் டிபெண்டன்சி ஆட் பண்ணோம். ஸோ அதே பேமெண்ட் டெபாசிட்ரி போய்ப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டவுன்லோடிங் சோர்சஸ் இந்த டிபெண்டன்சிலாம் ஆட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ ஆட் ஆகிடுச்சு, டிபெண்டன்சிஸ்லாம் ஆட் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வெப் டிரைவர் குரோம் டிரைவர் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ப்ரௌசர் வெர்ஷன் என்னங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து அப்டேட் ஆகுது, லேட்டஸ்ட் அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரௌசர் வெர்ஷன் தான் 135. ஸோ அதுக்காக நம்ம குரோம் டிரைவர் டவுன்லோட் பண்ணலாம். செலக்ஷன் டேஷ்போர்ட். ஸோ இந்த விண்டோ தான், இந்த விண்டோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் தான் வந்து லேட்டஸ்ட் ஸ்டேபிள் பீட்டா வெர்ஷன், ஸோ எல்லா டிரைவர் வெர்ஷனும் இதில் வந்து நம்ம ஸ்டேபிள் போய்க்கலாம். ஸ்டேபிளில் 64 டிரைவர். ஸோ இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னா அதில் குரோம் டிரைவர் இருக்கும். காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்ம ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ். ஸோ இதுக்குள்ளே நம்ம ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம காப்பி பண்ண குரோம் டிரைவரை ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம குரோம் டிரைவர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இதனோட பாத் வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு எடுத்துக்கலாம். இது வந்து அப்சல்யூட் பாத், கம்ப்ளீட் பாத்து. நம்ம ரிலேட்டிவ் பார்த்து வச்சு தான் கரெக்டான ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணுற மெத்தடு. நம்ம இது ஒவ்வொரு அப்கமிங் லெக்சரில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து
ஒரு டெஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த சோர்ஸ் டெஸ்ட் ஜாவா அதுக்குள்ளே ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் டாட் யூஐ டாட் சொல்லுவோம் ஆட்டோமேஷன். ஸோ இந்த பேக்கேஜ் நேம் எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் கிளிக் டெஸ்ட் என்ஜி நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் எக்லிப்ஸில் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஸ்ட் என்ஜி கிளாஸ் வரும். ஸோ டெஸ்ட் என்ஜி கிளாஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸோ இதுலேயே அட்ரிபியூட் வந்து வருது. பிஃபோர் கிளாஸ், ஆஃப்டர், பிஃபோர் மெத்தட், ஆஃப்டர் மெத்தட், இதெல்லாம் இதோட பர்பஸ் என்னங்கிறது நம்ம வந்தோம்னா அப்புறம் பார்க்கலாம். அடுத்த லெக்சனில் பார்க்கலாம். ஆஃப்டர் டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ நம்ம செலக்ட் பண்ண அனோட்டேஷன்ஸ் வச்சு நமக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த கிளாஸ்க்குள்ள மெத்தட்ஸ் ஒரே ஒரு டெஸ்ட் மெத்தட் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மல்டிபிள் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பிஃபோர் கிளாஸ் இந்த கிளாஸுக்கு உள்ள இந்த டெஸ்ட்லாம் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஆக்சுவல் டெஸ்ட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ கண்டிஷனாக வந்து நம்ம வெப் டிரைவர் லான்ச் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம பிஃபோர் கிளாஸுங்கிற அட்ரிபியூட் மெத்தடுக்குள்ள டெஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி டிரைவர் பாத் செட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் path equal to டிரைவர் ஃபோல்டருக்குள்ள க்ரோம் டிரைவர் ப்ளேஸ் பண்ணாங்களா. ஸோ அந்த பாத்தை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப் உள்ள நம்ம டிரைவர் பாத்தை வந்து செட் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி வெப் டிரைவர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். வெப் டிரைவர் வெப் டிரைவர். ஓகே, ஸோ அதனோட பிளகின்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். org.openqa.selenium.webdriver. ஓகேங்களா. இப்போ வெப் டிரைவரோட குரோம் டிரைவரை வந்து அசோசியேட் பண்ணி குரோம் டிரைவரை வந்து லான்ச் பண்ணோம். வெப் டிரைவர் ஒரு இன்டர்ஃபேஸு. ஸோ அதில் வந்து குரோம் டிரைவருங்கிற கிளாஸை மெர்ஜ் பண்ணி நம்ம லான்ச் பண்ணுறோம். குரோம் டிரைவர் ஈக்குவல் டு பப்ளிக்காக டிஃபைன் பண்ணிக்கலாம். அதனால தான் ஸ்டாட்டிக்ஸ்
இந்த பிளகின் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் ப்ராப்பர்ட்டி செட் பண்ணணும். set ஸோ கீ வந்து டிரைவர் செகண்ட் driver dot driver plus the driver path. ஓகேங்களா? இந்த மெயின் டெஸ்ட்ல நம்ம வந்து அந்த பேஜ் டைட்டில் வந்து பின் பண்ணலாம். சிஸ்டம் டைட்டில் நம்ம வந்து அப்பன் பண்ணிக்கலாம். டிரைவர் string to driver title. ஸோ இதான் வந்து இது வந்து ப்ரௌசர் லான்ச் பண்ணுற மெத்தடு பிஃபோர் கிளாஸில் எழுதியிருக்கோம். டெஸ்ட் மெத்தடில் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மெத்தடில் நம்ம யூஆர்எல் பாஸ் பண்ணுறோம். ஸோ எந்த வெப்சைட்டை நம்ம அக்சஸ் பண்ணுறோமோ அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் get URL நம்ம வந்து இந்த URL யூஸ் பண்ணலாம். makemytrip.com homestay. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நம்ம சாம்பிள் அப்ளிகேஷனாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேஜ் டைட்டில் எடுத்து பிரிண்ட் பண்ண போகிறோம். பேஜ் டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக் மை ட்ரிப் homestay. ஸோ இது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால் லோட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 5 seconds வெயிட் பண்ணி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து ஸ்பீடாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸ்பீடாக எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி பேஜ் வந்து ஸ்பீடாக ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இது வரலாம் வெயிட் பண்ணாது. ஸோ ஸ்கிரிப்ட் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிஞ்சிடும். ஸோ அது வந்து தான் சின்க்ரனைசேஷன் கான்செப்ட். அது அப்படின்னா ப்ரௌசர் எக்ஸிக்யூஷனுக்கும் பேஜ் லோடிங்க்கும் உள்ள கான்டாக்ட். ஸோ அந்த வெயிட்டிங் டைம் தான் வந்து சின்க்ரனைசேஷன் சொல்லுவாங்க. அது டைனமிக் வெயிட்டு இல்லைன்னா ஸ்டாட்டிக் வெயிட். ஸோ இது வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக ஒரு 5 seconds கொடுக்குறோம். இது வந்து ஸ்டாட்டிக் வெயிட் அப்படிமா. ஓகேங்களா? த்ரூ டாக்டர் எக்ஸ்பிரஷன் 5 seconds. ஸோ 1000 = 1 second அந்த மாதிரி.
long milliseconds. 1000 milliseconds equal to 1 second. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம டெஸ்ட் ரன் பண்ண போகிறோம். டெஸ்ட் ரன் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குங்களா சாம்பிள் டெஸ்ட், இங்கே போயிட்டு ரன் as டெஸ்ட் என்ஜி டெஸ்ட் ப்ரௌசர் லான்ச் ஆயிடுச்சு. நம்ம க்ளோஸ் பண்ணல. டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் வித் பேஜ் டைட்டில் பாஸ். பேஜ் டைட்டில் வந்து எடுக்கல. ஏன் எடுக்கலன்னா ஸ்பீடாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நம்ம இதை டீபக் பண்ணுவோம். டீபக் பண்ணுறதுக்கு வந்து பிரேக் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்க ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு debug as test ng test. ஸ்டெப் ஓவர் பேஜ் லோட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துடும். 5 seconds வெயிட் பண்ணுது. இப்போ வந்து பேஜ் டைட்டில் கெட் பண்ணுது. பேஜ் டைட்டில் எம்டியா பாஸ் ஆகுது, ஏன்னு தெரியல. current page URL restart. டெஸ்ட் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரண்ட் யூஆர்எல் கெட் ஆகும் பார்க்கும். கரண்ட் யூஆர்எல் வந்து டிஸ்பிளே ஆகுது. பேஜ் டைட்டில் பர்சன் ஏதோ ஒரு காரணத்தினால லோட் ஆகல. ஓகேங்களா. ஹோம் ஸ்டே ஓகேங்களா. ஸோ இதான் வந்து கிரியேட் சாம்பிள் ஆட்டோமேஷன் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபார் சாம்பிள் சினாரியோ. இப்போ ப்ரௌசர் லான்ச் பண்ணிட்டோம். ப்ரௌசர் லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த பேஜில் உள்ள ஏதோ ஒரு எலிமெண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெனூஸ் இருக்குங்களா, ஃப்ளைட்டு, ஹோட்டல், ஹோம் ஸ்டே இதெல்லாம். ஸோ இந்த மெனூஸ் எல்லாமே, ஸோ இது டைட்டில் எல்லாமே வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக அதனோட எலிமெண்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணிடுவோம். இந்த பேஜில் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எலிமெண்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து எல்ஐ டேக் உள்ள இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்ஐ டேக் உள்ள ஸ்பேன் அப்படிங்கிற சப் டேக் உள்ள இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்ஐ டேக் எக்ஸ்பாத் இதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். /star இந்த டியூவல் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுக்குள்ள கிளாஸ் எடுத்துக்கலாம். கிளாஸ் நேம் அண்ட் அட்ரிபியூட், அதனோட வேல்யூ, கிளாஸ் அட்ரிபியூட் அண்ட் வேல்யூ ரேட் போட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த டேக்குள்ள இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்.
சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் டபுள் கிளாஸ் எல்ஐ பார்த்தீங்கன்னா 9 எலிமெண்ட் மேட்சிங். ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 9 ஓகேங்களா. 9 எலிமெண்ட். ஸோ எல்ஐ டேக் உள்ள எகைன் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேன் இருக்குங்களா, ஆங்கர் டேக் உள்ள அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேன் டேக்ல நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டார் anchor tag slash span 2 index. ஓகே, span 1 ஃபர்ஸ்ட் இந்த லோகோவோட எலிமெண்ட் லொக்கேட் ஆகும். ஸ்பேன் 2 செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால நம்ம செகண்ட் இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோம். இல்லை நம்ம செகண்ட் இண்டெக்ஸ் வச்சு நம்ம எடுக்க வேணாம் அப்படின்னா டைரக்டா நீங்க நேம் அதனோட கிளாஸ் நேம் பண்ணிக்கலாம். ஸ்பேன் கண்டெய்ன்ஸ் லொக்கேட்டர் போட்டுக்கலாம். contains class equal to comma single slash single quotes நம்ம எண்டில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 9 டேக் மேட்ச் ஆகுது. 2 3 4. ஸோ இந்த எலிமெண்ட் வந்து லிஸ்ட்டுக்குள்ள நம்ம ஸ்டோர் பண்றோம். வெப் எலிமெண்ட் லிஸ்ட்டுக்குள்ள. get list of menu web page. ஓகேங்களா. ஸோ அதுக்காக லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் இது வந்து ஜாவாவோட கீவேர்டு. லிஸ்ட் வெப் எலிமெண்ட் equal to list on the object name list of menu equal to Java import web element import. ஓகே, ஸோ இப்போ வந்து டிரைவர் யூஸ் பண்ணிட்டு போகிறோம். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் எலிமெண்டாக இருந்தால் ஃபைண்ட் எலிமெண்ட். ஸோ ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் என்ன லொக்கேட்டர் பை டாட் நிறைய லொக்கேட்டர் இருக்கு, நம்ம எக்ஸ்பாத் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு லூப்ல போகணும், ஃபார் லூப்ல. டு 0 இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. I less than list of. ஸோ இதனோட சைஸ் இருக்குங்களா, லிஸ்ட் ஆஃப் மெனு சைஸ். சைஸ்னா டோட்டல் வேல்யூ எவ்வளோ கவுண்ட் இருக்கு அதை எடுத்துக்கும். அதுல இருந்து 1 by 1 ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். I plus plus. ஓகேங்களா. ஸோ ஃபார் லூப்ல இப்போ என்ன பண்றாங்கன்னா ஸோ இதுவே ஒரு
ஸ்ட்ரிங் வேரியபிள் உள்ள பாஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் வேரியபிள் பாஸ் பண்ணோம்னா path equal to ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம லென்த்தியா இருக்கிறதுனால ஸோ அந்த வேரியபிள் நேம் மட்டும் இது கூட அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அசைன் பண்ணிட்டு அடுத்து வந்து அந்த ஒவ்வொரு மெனு நேம் இருக்கு இல்லைங்களா, இப்போ ஃப்ளைட்னா இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு, செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், ஒவ்வொரு இண்டெக்ஸ் வைஸ் நம்ம இது வந்து கிளிக் பண்ண போறோம். ஸ்ட்ரிங் நேம் பாத் ஈக்குவல் டு ஸோ அதை வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கவுண்ட்டை வந்து ஒவ்வொரு கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்களா, ஸோ இது வந்து இன்க்ரிமெண்ட் ஐயை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். இன்க்ரிமெண்ட் ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து கன்கார்டினேட் பண்ணும் ப்ளஸ் ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் நான் இப்போ சொல்கிறேன், இது எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம். டெக்ஸ்ட் equal to find element I dot export நேம் பார்த்துள்ள பாஸ் பண்றோம். டாட் கெட் டெக்ஸ்ட் சிஸ்டம் println text ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், டிரைவரை க்ளோஸ் பண்றோம். என்ன இதுல பாத்தீங்கன்னா ஆஃப்டர் கிளாஸ்ல டிரைவர் டாட் க்ளோஸ் the current window, putting the browser the last window is currently open. ஓகேங்களா, முதல்ல பிரேக் பாயிண்ட் வச்சு பார்த்துருவோம். செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுது. டைட்டில் லிஸ்ட் ஆஃப் நேம். ஓகே, சரிங்களா, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால 8 வரணும். அதனால 9 வேல்யூஸ் இருக்கு, 9 வேல்யூ இருக்கு, இன்க்ளூடிங் 0 பார்த்தீங்கன்னா 9.
ஸோ லிஸ்ட் பாத். ஸோ இது வந்து அப்படியே எடுத்து நமக்கு வந்து இங்கேயும் இது வந்து நம்ம ஆப்ரேட்டருக்குள்ள பாஸ் பண்ணோம். ப்ளஸ் இப்போ இந்த பாத்து ப்ளஸ் இந்த இண்டெக்ஸ் ப்ளஸ் பண்ண வச்சிடலாம். 1 ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 0 வரும். இப்போ நம்ம 0 இண்டெக்ஸில் வந்து எம்டியாக தான் ரிட்டர்ன் ஆகும். அதனால நம்ம ரன் பண்ணிடலாம். இப்போ டீபக் பண்ணி பார்ப்போம். லைட்ஸ் வந்துச்சுங்களா? இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸ்பெக்ட் 0 1 0 1 இப்படி வருது. நம்ம கம்பைன் பண்ணிடலாம். போட்டாலும் செகண்ட் ரன் பண்ணுறேன். ஃப்ளைட்டு, ஹோட்டல், ஹோம் ஸ்டே, ஹாலிடே பேக்கேஜ், கேப்ஸ், travel insurance. ஓகேங்களா? ஸோ இப்போ 9 வேல்யூஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு மெத்தட் ஃபார் லூப்ல போடுறது. இதே வந்து ஃபார் ஈச் லூப் போட்டிங்க அப்படின்னா ஃபார் element string. இந்த எலிமெண்ட் ஸ்ட்ரிங்குக்குள்ள பாஸ் பண்ணிக்கலாம். string dot name equal to element dot get text. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு சில டைம் உங்களால் இந்த மாதிரி மேலே இருக்கிற மாதிரி ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸில் போயிட்டு டாபிள் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட் ஆகிடும். ஸோ இதை டீபக் பண்ணி காமிக்கிறேன் எப்படி ரன் ஆகுது பார்க்கலாம். லிஸ்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 9 9 இருக்குது.
ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் லைட்ஸு பிரிண்ட் பண்ணது, செகண்ட் இண்டெக்ஸ் ஹோட்டல்ஸ், ஹோம் ஸ்டே, ஹாலிடே பேக்கேஜ், ட்ரெயின்ஸ், பஸ்ஸஸ். ஸோ இந்த மாதிரி இது ஒரு மெத்தட். இதை அன்செக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணி அன்செக் ஆகிடும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்யூம் ஆகிடும். இப்படி தான் வந்து லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் மெத்தடும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.